உலகத்துல ஓரறிவு உள்ளது எது? புல், செடி, கொடி, மரம். ஈரறிவு? சங்கு, நத்தை. மூன்றறிவு? எறும்பு, கரையான். நான்கறிவு? நண்டு, வண்டு. ஐந்தறிவு? மிருகங்கள் எனக்கு பின்னால இருக்கிறவன். ஆறறிவு? நம்மள மாதிரி சில பேர். இந்த ராஜா. என் மகா கேட்டுருச்சு, இப்ப நீங்க கேளுங்க. சரி, நான் கேட்கிறேன். வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு மறக்க முடியாது. காதலி மறக்க முடியாதது எது? முதல் முத்தம். கணவனுக்கு? முதல் சம்பளம். மனைவிக்கு? முதல் இரவு. தாய்க்கு? முதல் பிரசவம். வெரி குட். ரெண்டு பேரும் தூள் பண்ணிட்டீங்க. அருமையான ஜோடி பொருத்தம். அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ராணி, இவங்கதான் எங்க அம்மா. அம்மா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னடா இது? அம்மா, உங்ககிட்ட சொல்லாம நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். என்ன மன்னிச்சிருமா. கல்யாணமா? ஏண்டா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் நாடகத்தை? நாடகமா? என்ன சொல்றீங்க? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? எங்க சின்னையா இப்படித்தான் அடிக்கடி ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் கேட்பாரு. கீழே பாத்தியா? அவர் விழுந்து விழுந்து தர குண்டு குழிமா ஆயி போச்சு. ஆமா, சின்னையா என்ன பேசினாரு? என்ன படியா இல்ல கான்ட்ராக்டா? ஏண்டா உன் மோசடிக்கு ஒரு அளவே இல்லையா? ஏண்டா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நடக்க போற? அம்மா, தப்பு செஞ்சுட்டு இருந்த என்ன திருத்தினதே இவதான். சத்தியமா சொல்றமா, இப்ப நான் இவ்வளவு உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன நம்புங்க. மாப்ள, மாப்ள, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே, உண்மையா? ஆமா மாமா. ஐயோ, டெய்லி ஒரு படம் பாத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய வருமானம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப நிரந்தரமா ஒரே படத்தை பாக்குறதா முடிவு பண்ணிட்டியா? யோ, முதல்ல உன் தியேட்டரை இழுத்து மூடணும். அப்பதான் ஊர்ல பல குடும்பங்கள் உருப்படும். மாமா, இப்ப நான் திருத்திட்டேன். இனிமே உங்க வழிக்கு வரமாட்டேன். ஐயோ, அம்மா, சின்னையா சொல்றத பார்த்தா தப்பி தவறி திருந்திட்டார் போல இருக்கு. பாப்பாவை பார்த்தாலும் நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. மேனேஜர், காகிதப்பூ மணக்காது, கருவாடு மீனாகாது. என்ன இருந்தாலும் இவன் திருந்த மாட்டான். அம்மா, இந்த ஒரு தடவை பெரிய மனசு பண்ணி இவங்களை இந்த விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க. ராணி, வா உள்ள போலாம். நில்லு. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. போ. யோ, பயா. அட போயா மம்பட்டி தலையா. மாப்ள, என்னைக்காவது ஒரு நாள் என் தியேட்டருக்கு படம் பார்க்க வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வரட்டுமா? யோ, இது வரைக்கும் நீ கெடுத்த குடும்பங்க போதும். ஊழி முடி என்ன லாண்டரியில வெட்டுறியா? மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. சின்னையா, அம்மா இப்படி பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க தங்கறதுக்கு நான் ஒரு நல்ல ஏற்பாடு பண்றேன். என்ன ஏற்பாடு? நீங்க 2 பேரும் இங்கேயே அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கீங்க. அம்மா மனசு நிச்சயமா ஒரு நாள் மாறும். இந்தாங்க. இல்ல வேணாங்க. இத புடிங்க. கவலைப்படாம போங்க. போமா. தேங்க்ஸ். வா ராணி. ராணி, எங்க அம்மா ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டாங்கன்னு வருத்தப்படுறியா? இல்லீங்க, நீங்க முந்தி அப்படி நடந்திருக்கீங்க. அதனாலதான் அத்தை அப்படி நடந்துக்கிட்டாங்க. போக போக அத்தை மனசு நான் மாத்திடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏய், ஏன் அந்த பெருமூச்சு? முதல்ல புகுந்த வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுக்க கூட யாருமே இல்லையேனுதான். இதான் நம்ம அவுட் ஹவுஸ். என்னது, கதவு திறந்திருக்கு? ஏய், நீயா? என்ன ஆரத்தி எடுக்க ஆள்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இப்படி ஒரு நன்றி உள்ள ஆள உலகத்துல எங்க இருந்தாலும் கிடப்பாரா? கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப நன்றி உள்ளதுங்க. காசை போடுங்க. காசா? எதுக்கு? எனக்கு தான் போடுறேன். இஷ்டப்படி போடுங்க. போங்க. ராஜாக்கு பிஸ்கட் வாங்கி போடு. போங்க. அப்படித்தான். மேனேஜர், என்னம்மா? சாவியை கொடுத்துட்டீங்களா? நீங்க சொன்னபடி கொடுத்துட்டம்மா. வெரி குட். அம்மா, கேக்
கொடுக்கலன்னு தப்பா நினைக்காதீங்க. அவங்கள வீட்டை விட்டு விரட்டிட்டு இப்ப அவுட் ஹவுஸ் ஆவையும் கொடுத்திருக்கீங்களே, ஏமா? எல்லாம் அவன் மேல காட்டுற பாசம்தான். வந்திருக்கிறவ நல்லவளா கெட்டவளான்னு தெரியல. நல்லவளா இருந்தா வெளியே விளக்கேத்திட்டு இருக்கிறவளை இந்த வீட்டுக்குள்ளேயே விளக்கேத்த வைப்பேன். ஓஹோ, விஷயம் புரிஞ்சு போச்சு. சுருக்கமா சொன்னா அது 100 வாட் பல்பா இல்ல 0 வாட் பல்பான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப விளக்கு பளிச்சு பளிச்சுன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஃபியூஸ் ஆகாம இருக்கணும். எலக்ட்ரிஷியன் மாதிரி பேசாம மேனேஜர் மாதிரி நடந்துங்க. போய் வேலையை பாருங்க. போதும் போதும். நெத்தி அடியான சாப்பாடு. இது வரைக்கும் இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்ல. இது என்னங்க சாப்பாடு? இன்னைக்கு ஈவினிங் அதிரி புதிரியான டிஃபன் ரெடி ஆகுது. அதிரி புதிரியா? ஆமா, அது பாருங்க. எங்க அம்மாவும் மனசு மாறிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க, அத்தை மனசை நான் எப்படியும் மாத்திருவேன். இருக்கட்டுங்க. ஏன் எச்சலைய மூட விட மாட்டேங்கிற? புருஷனோட எச்சிலையில சாப்பிட்டா பொண்டாட்டிக்கு புண்ணியம். ஓ, புண்ணியம் வேற தேட ஆரம்பிச்சிட்டியா? தேடு தேடு. எங்க காலத்துல எல்லாம் புருஷன் சாப்பிட்ட எச்சல தான் பொண்டாட்டி சாப்பிடுவா. இங்க என்னடா கதைய மாறி போயிருக்குது. நீ சாப்பிட்ட எச்சல புருஷனுக்கு கொடுக்குற? அப்பா, எச்சில் பண்ணி குடுக்கணுங்கிறதுக்காக இதை நான் கொடுக்கல. புளிப்பான பழத்தை அவர் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தூக்கி எறியறேன். இனிப்பான பழத்தை ருசி பார்த்து அவருக்கு கொடுக்கறேன். இது தப்பா? அது தப்பு இல்லம்மா. உன்னை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு கேள்வி கேட்டனே, அதுதான் தப்பு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. இல்ல மாமா, நான் தான் கொடுத்து வச்சேன். இப்படி ஒரு மனைவி கிடைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எங்க அம்மாவுக்கு புரியலையே. ராஜா, நம்ம வீட்டுல இன்னைக்கு சாப்பாடு பிரமாதம். அடே அப்பா, இன்னைக்கு தான் சாப்பிட்டாப்ல இருக்கு. வா வாடா வா. என்ன பாக்குற? ஓ, பிஸ்கட்டா? இப்ப என் கையில காசு இல்ல, பேசாம வா. டேய் வாடா, டேய் வாடா. பாயசத்துல உப்பு தாண்டா ரொம்ப கம்மி. ராஜா, என்னால நடக்க முடியல, ரொம்ப களைப்பா இருக்கு. இப்படி படுத்துக்கிறேன், நீ பக்கத்துல உட்காந்துக்க. அனாதை பணம் போட்டுருக்கு. அதுதான் நாய் துண்டை போட்டு எழுதிட்டு இருக்கு. புதைக்கிறது கூட காசுல போட்டிருக்கு. ரொம்ப நன்றியுள்ள நாய் தான். என்ன ராஜா வேணும் உனக்கு? ஓ, பிஸ்கட் வேணுமா? ஏண்டா இப்படியா சரியா? நான் உனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக என்னை பணமாக்கி துண்டை விரிச்சு காசு வசூல் பண்ணிட்டியா? இதுல பிஸ்கட் வேறையா? பரவாயில்ல, இது கூட நல்ல வருமானம் தான். இப்படியே 4 இடத்துக்கு போவோம், நிறைய காசு கிடைக்கும். 4 இடத்துக்கு துண்டு விரிக்கணும். இந்தா, கமான் ஃபாலோ மீ. ஏமா, எத்தனை நாள் இவருக்கு இப்படி இருக்கு? இன்னைக்கு காலையில இருந்துதான் இவருக்கு இப்படி இருக்கு. சீரியஸா ஒண்ணும் இல்லையே டாக்டர்? சீரியஸ் இல்ல, அப்படி வாங்க. பயப்படாதீங்க, இது வைரஸ் ஃபீவர். மருந்து எழுதி தரேன், உடனே வாங்கி கொடுங்க. கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நான் அப்புறமா வந்து பாக்குறேன். பணத்துக்கு என்ன பண்றது? எல்லா பணமும் செலவாயிடுச்சு.